கோட்டி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த கலைவாணியுடைய சிறப்புகளை இந்த பிடிபி சேனலிலே ஒரு 7 பாடலாக நம்ம நிகழ்ச்சி அவருடைய சிறப்புகளை நம்ம சொல்றோம். ஏன் இந்த 7 பாடல் அம்மா பாட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 7 14 சொல்றோம். ஆனா இந்த 7 லோகத்துடைய சிறப்பை 7 லோகத்தை ஆளப்பட்டுள்ளோம். வாணி என்பது 7 லோகத்துக்கு சமம். இந்த 7 லோகத்துல அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய ஒரு நடனக்கடை, ஒரு நாட்டிய கடை, ஒரு அமைதியான இந்த வீணர் பார்த்தீங்களா, வீணர் தான் நீ ஊஞ்சலில் உறங்குற மாதிரி அப்படி ஒரு அருளுடைய அந்த பிரகாசனுடைய அந்த தாய் அவ கையில உறங்காதவங்களுக்கும் உறக்கம் வந்துடும். தெய்வீக உறக்கம், சாதா உறக்கம் இல்லை. அந்த வீணனுடைய இசையில உறங்கும் போது, அதாவது தேவலோகம் தெய்வலோகம் சொல்லப்பட்ட எந்த உலகத்தினுடைய சிறப்புகளை, தெய்வத்துடைய கலைகளை நாம் கண்டறியலாம். இவளுடைய கலையால தான், இவளுடைய அருளால தான் இன்னைக்கு நிற்கும் திருக்கோயிலெல்லாம் ஒரு கலைகளை கண்டா, சிலைகளை கண்டா, பிரம்மனுடைய அருளால அம்பாளுடைய நிகரை அந்த கோயில் கலைகளை கண்டு நாம் வணங்குகிறோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைவோம். இவளுடைய சிறப்பை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மனசரத்திலே அம்பாளிட்ட கேட்டேன். ஆதிசக்தி 7 கடவுள் கண்ணாண்ட ஆழ்ந்து கொண்டிருக்கா, அவருடைய அருளில் தான் இதெல்லாம் நிகழ்றது. ஆனால் திருக்கோயிலில் நான் திருப்பணி செய்யணும், அந்த கோயிலெலாம் இப்போ ஒரு பாலடைஞ்ச மாதிரி போதப்பான்னா இன்னைக்கு வேணான்னிட்டா. ஏன் வேணான்னிட்டின்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா போகிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் பாப்பா பொறுமையாக இரு, நான் நேரம் வரும்போது சொல்கிறேன்னு இருக்கா. அவருடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அந்த நேரத்தில் இந்த கலைகளை இந்த பிடிபி சேனலிலே ஐயா நடத்த அந்த சேனலிலே தெய்வத்துடைய சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோயிலை போய் பாருங்க பணம் தரும், அந்த கோயிலை போய் பாருங்க பணம் தரும், இதை பாருங்க பள்ளி சொல்லணும், அதை பாருங்க கௌலி சொல்லணும். இப்படிலாம் இறைவனுடைய சிறப்புகளை நம்ம இந்த பிடிபி சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். இதை காதால கேளுங்க. புண்ணியம் என்பதுன்னு இதுதான். புண்ணியம் என்பது என்ன தெரியுமா? ஒரு விளக்கு, விளக்கு. பாவம் என்பது ஒரு இருள் விலகி அந்த வீட்டில் விளக்கு இல்லைன்னா இருள் அடையுது, அதுதான் பாவம். புண்ணியம் என்பது அந்த விளக்கு வந்த புண்ணியம். அது மாதிரி மனசரத்துல அந்த இருளை சேர்க்காம விளக்கேற்றி இறைவனுடைய அந்த சிறப்பு, அந்த கலைவாணியுடைய சிறப்பு அந்த செவியில இந்த 7 பாடலை கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் குடிஜரம் சொல்லி இந்த பிடிபி சேனலிலே பெருமையாக சொல்லி கொண்டிருக்கும். இவருடைய கலை இன்னைக்கு திருக்கோயிலெல்லாம் கலைகளா நம்ம காணப்பட்டலாம். எத்தனையோ கலைகள், எத்தனையோ சிலைகள், எத்தனையோ வடிவங்கள், அதுக்கெல்லாம் உரிமை உடையவள் இந்த கலைவாணியுடைய சிறப்பை சொல்லி. கலையே உருவான கலைவாணியே, கலையே உருவான கலைவாணியே, கல்வி என்னும் உருவான கலைவாணியே, ஏ கலையே நீ கலையே உருவான கலைவாணியே, கல்வி என்னும் உருவான கலைவாணியே, ஞானிகள் உன் பாதம் போற்றி மகிழ்ந்தாரே, ஞான உருவான கலைவாணியே, ஞானமே உருவான கலைவாணியே, ஞானிகள் உன்னை போற்றி மகிழ்ந்தாரே, இங்கு ஞானிகள் உன்னை போற்றி மகிழ்ந்தாரே, கலையே எங்கும் கலையே எங்கும் உன் சிலையே, கலையே உருவான கலைவாணியே, கலைவாணியே, ஆ ஆ ஆ ஆ அன்னமும் அருகிலே, அன்னமும் அருகிலே, அன்னமும் அருகிலே அமர்ந்தாலே, வெள்ளை மலரே உனக்கு தந்தாலே, அன்னமும் அருகிலே அமர்ந்தாலே, வெள்ளை மலரை உனக்கு தந்தாலே, வெள்ளை மலரை உனக்கு தந்தாலே, வேதம் என்றும் வணங்குதே, வேதம் என்று நூல் உன் கையிலே, வேதம் என்னும் நூல் உன் கையிலே, வேதம் என்னும் நூல் உன் கையிலே, பல வேதங்கள் இதை
கூறுதம்மா பல வேதங்கள் இதை கூறுதம்மா உணருகிலே பல வேதங்கள் உன்னை புகழுதம்மா அம்மா கலையே நீ கலையே நீ கலையே உருவான வாணியே கல்வி உருவான கலைவாணியே ஞானமே உருவான கலைவாணியே ஞானிகள் உன் பாதம் ஓட்டி மகிழ்ந்தாரே கலையே நீ கலையே நீ கலையே உருவான கலைவாணியே ஆ ஆ கள்ளமில்லா உள்ளம் உனகமா கள்ளமில்லா உள்ளம் உனகமா அம்மா உன் கருணையே ஏது இங்கு இல்லையம்மா உன் கருணைக்கீடே இங்கு இல்லையம்மா அம்மா ஊமையை பேச வைத்த தாயம்மா நீ ஊமையை பேச வைத்த தாயம்மா இந்த உலகம் இதை மறக்காது உன் பேரம்மா நீ ஊமையை பேச வைத்த என் தாயம்மா இந்த உலகமே இது மறக்காது உன் பேரம்மா கலைவாணியே நீயம்மா அம்மா கலையே நீ கலையே நீ கலையே உருவான கலைவாணியே கல்வியே உருவான கலையே கலைவாணியே ஞானம் உருவான கலைவாணியே ஞானிகள் உன் பாதம் ஓட்டி மகிழ்ந்தாரே வாணியே வாணியே கலைவாணியே அருள்வாய் சரஸ்வதியே என் தாயே ஊம்பி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இது எந்த ராகம் எந்த தான்னு தெரியாது. ஏன்னா ஆதி காலத்துல பாடினவங்கலாம் ராகன்றது தெரியாது. இறைவன் மேல அப்படி கையை நீட்டிட்டாங்கன்னா இந்த மனசுக்குள்ள என்ன வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அது பாடின பிறகுதான் ஓலச்சாவடியில் ஏறும். அந்த ஓலச்சாவடியில் ஏறும்போது தான் உலகத்துக்கே தெரியும். அது மாதிரி இந்த மனசரத்துல நான் எடுத்து கையை நீட்டி பாடும்போது இந்த பிடிவி சேனல்ல போய் சேருது. இது உலகத்துக்கே அப்போ உலகத்து என்ன மாதிரி இது உலகத்து தெரியும். இது என்ன ராகம் என்ன கீதம் என்ன அது அம்பாளுக்கு தான் தெரியும். வாணிக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் ஒரு பொதுவா அம்பாளுடைய நிகர் அப்படின்னு. ஏன்னா ரெண்டா வரும். ஒரு ஆ சின்னதா இருக்கும், ஒரு ஆ பெருசா இருக்கும். எந்த ஆ எதுக்கு போடணும் எந்த ஆ எதுக்கு போடணும்னு நமக்கு தெரியும். அம்பாளுக்கு தான் தெரியும். இந்த பிடி சேனல் இந்த பாடலை கேட்டு இது செவிகளிலே கேட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுங்க, வாணியுடைய சிறப்பை பெறுங்க. வாணியுடைய என்ன இன்னைக்கு அவ எல்லாமே அவ தான். கல்வியா செல்வமா வீரமான்றான். மூணு அவட்ட தான் இருக்கு. ஊம்பி ஆதிசக்தி பாருங்க, பிடிபி சேனல்ல பாருங்க. ஊம்பி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலுடைய வாணியுடைய சிறப்பை பார்த்து மகிமைப்படுங்க. அவருடைய பாடலை கேட்டு உள்ளத்துடைய துன்பத்தை விலக்கி அருள் பெறுங்க. ஊம்பி ஆதிசக்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.